பூர்வீக சொத்துல தயவு செஞ்சு வீடே கட்டக்கூடாது. எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். பூர்வீக சொத்து உங்க தாத்தா சொத்து அந்த மாதிரி சொத்துல நீ கட்டினீன்னா உன் கூட பண்ண பங்காளிங்க இருப்பாங்க பார்த்தியா, அவங்க கண்ணடி உனக்கு காலி பண்ணிடும். நீ வசதியா இருந்த உன் தம்பி கிம்பி அண்ணங்கண்ண யாருன்னா இருந்தா வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவங்க கண்ணடி பூரா உண்மையில நீ நல்லா இருக்க முடியாது. அதுக்கு என்ன அந்த ஊரை விட்டு தள்ளி போய் கட்டிக்க. இங்க போற காசு அந்த தனியா போடு, உன் சுயரூபமா இருக்கும், யாரும் கண்ணுக்கு தெரியாது. இங்க 10 ஜாதி கட்டாலும் நீ போய் வீடு கட்டி உட்காந்துன்னா அவன் வந்து உன்னை தப்பா நினைக்க மாட்டான். ஆனா இங்க பிச்சைக்காரனாக்கிறதுல நீ நல்லா இருந்தீங்கன்னா பாதிப்பு வந்தே தீரும், கண்டிப்பா வரும். சாமி இருக்குது இல்லைன்னு இல்லை, பொறாம விடுறதில்ல. பயங்கர ஒரு நெருப்போட மோசமான பொறாமை தீ. கண்டிப்பா தாக்கும். ஒரு செயலும் செய்யும் போதும் அடுத்தவன் கண்ணுப்படாத செய்யுங்க, உங்களுக்கு பாதிப்பு இல்லை. கண்ணுப்பட்டா கண்டிப்பா உண்டு. செக் பண்ணு சாமி, நான் இதை அனுபவிச்சுட்டு நான் சொல்றேன்.